நான் புத்தகங்களோடு வளர்ந்தவன். நாவலின் திரை வடிவங்கள் தோற்று போனால் என் நாவலுக்கு பத்திரிகைகளில் ப்ரூஃப் பார்க்க ஆள் இல்லை. புதிய தலைமுறையில் பொள்ளாச்சின்னு எழுதி கொடுத்தா புள்ளத்தாச்சின்னு அடிக்கிறான், டைப் பண்ணுறான். இது ரொம்ப நல்ல கேள்வி. ஒரு 1000 புத்தகங்கள் விற்பதற்கு 5 ஆண்டுகள் ஆவது ஏன்? தொழில்நுட்பத்தை தவிர்க்க கூடாது என்று நினைக்கிறேன். புத்தக வாசிக்கிறது இப்போ நாளடைவில் கம்மியாகிடுச்சு போச்சு. நிறைய டிஜிட்டல் ஆகிடுச்சு. ஸ்கூலில் படிக்கிற புத்தகமே டிஜிட்டலைஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த இது நீங்கள் எப்படி பாருங்கள்? தொழில்நுட்பத்தை தவிர்க்க கூடாது என்று நினைக்கிறேன். தொழில்நுட்பத்தை தவிர்க்க முடியாது என்றும் கருதுகிறேன். தொழில்நுட்பம் மாறிக்கொண்டே வரும். முதலில் தமிழில் எழுதிய புலவன் எதில் எழுதியிருப்பான் என்று நினைக்கிறீர்கள்? ஊடகங்கள் என்ன எழுதியிருப்பான்? முதலில் மனிதன் சுட்ட மண் ஓட்டில் எழுதினான். முதலில் மணலில் எழுதினான், பிறகு சுட்ட மண் ஓட்டில் எழுதினான், பிறகு பாறையில் எழுதினான், காய்ந்த இலையில் எழுதினான், பிறகு தோலில் எழுதினான், பிறகு பனை ஓலையில் எழுதினான். இப்போது உங்கள் கையில் இருக்கிற காகிதத்திற்கு வந்திருக்கிறான். இது தொலைய போகிற யுகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தொழில்நுட்பம் மாறுகிற போது ஊடகம் மாறும், வடிவம் மாறும், வாழ்வு மாறட்டும். ஆனால் வாசிக்கிற பழக்கம் மட்டும் மாறக்கூடாது. வாசிக்கிற உணர்வு மாறக்கூடாது. வாசிப்பு என்ன தெரியுமா தருகிறது? அறிவை தருவதற்கு முன்னால் பரவசம் தருகிறது. அந்த பரவசத்தை இளைஞர்களுக்கு, பள்ளி மாணவர்களுக்கு, கல்லூரி மாணவர்களுக்கு ஊட்ட வேண்டும். வாசிப்பதனால் உண்டாகும் பரவசத்தை ஊட்ட வேண்டும். அப்படி ஊட்டக்கூடிய வாய்ப்பு 2 பேருக்கு தான் இருக்கிறது. ஒன்று பெற்றோர்களுக்கு, இன்னொன்று ஆசிரியர்களுக்கு. இந்த 2 பேரையும் முதல்ல வாசிக்க வைக்கணும். இணையத்தில் நீங்கள் ஒரு கவிதையை படிக்கிறீர்கள், நாவலை படிக்கிறீர்கள், சிறுகதையை படிக்கிறீர்கள், கட்டுரையை படிக்கிறீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு சலிப்பு ஏற்படுத்துகிற பட்சத்தில் உடனடியாக வேறொன்றுக்கு தாவுவீர்கள். அங்கே 1000 பூக்கள் இருக்கின்றன. உங்களுக்கு ரோஜா பிடிக்கவில்லை என்றால் முல்லைக்கு தாவுவீர்கள். அதுவும் பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் மகிழம்பூவுக்கு தாவுவீர்கள். நிறைய உங்களுக்கு அங்கே ஆங்கிலத்தில் சொல்ல போனால் have many more choices are there. நிறைய உங்களுக்கு மாற்று இருக்கிறது. புத்தகம் படிக்கிற போது புத்தகத்துக்கு மாற்று எதுவும் இல்லை. அந்த புத்தகம் மட்டும்தான். உங்கள் மனம் அந்த புத்தகத்தில் படிகிறது. ஒரு புள்ளியில் மனம் குவிகிறது. அப்படி குவிந்தால் அந்த வாசிப்பு அனுபவத்தை மூளையும் இருதயம் முழுக்க வாங்கிக் கொள்கின்றன. எனவே புத்தகத்தை, இலக்கியத்தை வாசிப்பதற்கு நல்ல ஒரு ஊடகம் புத்தகம்தான் நினைக்கிறேன், இணையதளத்தை விட. வானவில்லை பார்ப்பதற்கு இணையதளம் சரியாக இருக்கும், வசிப்பதற்கு புத்தகம் தான் சரியாக இருக்கும். புத்தகம் என்பது வசிப்பது. இந்த பிஸி ஷெட்யூலில் நீங்கள் புத்தகம் வாசிக்கிறீங்க, லேட்டஸ்ட்டாக வாசித்த புத்தகங்களை இது ரொம்ப நல்ல கேள்வி. வாசிக்கவில்லை என்றால் யோசிக்க முடியாமல் போகும் என்பது என்னுடைய எண்ணம். வேர்ல்ட் இஸ் ஃப்ளாட் என்ற சமீபத்தில் வந்த புத்தகத்தை நான் படிச்சுட்ருக்கேன். இப்போ அது ஒரு சீனத்தில் எழுதப்பட்ட மிகப்பெரிய புத்தகம். கொஞ்சம் பழசு தான், அது இப்போது தான் என் பார்வைக்கு வந்தது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், அதிகமாக நேற்று வந்த புத்தகங்கள் வாசிப்பது என்பதை விட உலகம் முழுக்க வந்த நல்ல புத்தகங்களை வாசிப்பதுங்கிற பழக்கம் மனிதனுக்கு வேணும். நேற்று வந்த நூல்களை வாசித்து விடுவீர்கள், கையில் கிடைக்கும். மிக பழமையான காவியம், மிக பழமையான தகவல் களஞ்சியம் அது உங்களுக்கு கிடைக்காது. இலக்கியத்தில் பழையது படியுங்கள், விஞ்ஞானத்தில் புதியது படியுங்கள். ஏனென்றால் நேற்றிருந்த விஞ்ஞானத்தை இன்று வந்த விஞ்ஞானம் மாற்றிவிடும். ஆனால் இலக்கியம் பழையதாக ஆக ஆக அதனுடைய விழுமியம் கூடும். ஆனால் விஞ்ஞானம் என்பது நேற்றைய தகவலை வைத்து விட்டு நீ கருத்தரங்கத்துக்கு போய்விட முடியாது. ஷேக்ஸ்பியருடைய கொட்டேஷன் தான், மில்டன் தான், கம்பன் தான், இளங்கோவடிகள் தான். அப்படி பார்த்து வாசிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கூடிய என்ன தெரியுமா, எனக்கும் ஒரு சிக்கல் இருக்கிறது. இரவில் தான் வாசிக்க முடிகிறது. இரவில் வாசிக்கிற போது நான் இரவில்தான் மிக கடைசியாக தொலைக்காட்சியில் செய்தி பார்க்கிறேன். பகலில் பார்க்கக்கூடிய இடைவெளியை காலம் தரவில்லை. இரவில் தான் தொலைக்காட்சி செய்தி பார்க்கிறேன். தொலைக்காட்சி செய்தி பார்க்கிற போது அந்த செய்திக்கு பின்னால் போய்விடுகிறேனே தவிர சில நேரங்களில் படிப்பதற்குரிய நேரத்தை இழந்து விடுகிறேன். அப்போது எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வருகிறது. தினந்தோறும் ஒரு 100 பக்கங்கள் வாசித்தால் மிகச்சிறந்து நினைக்கிறேன். 100 பக்கங்கள் வாசிப்பதற்கு காலம் அனுமதிக்கவில்லை. ஆனால் ஒரு 30 பக்கங்களாவது வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நம்முடைய முன்னாள் மறைந்த பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் 10 மணிக்கு மேலே இல்லை செக்ரட்டரியை கூடுவாங்க, உதவியாளரை கூப்பிட்டு அவங்க சொல்கிறது
இது எனக்கான நேரம், நான் படிக்க போகிறேன், இனிமேல் ஃபோன் கொடுக்காத. இந்தியாவை ஆண்ட பெருமாட்டி இந்திரா காந்தி அவர்களே இவ்வளவு தெளிவாக வாசிக்கிற பழக்கத்துக்காக தன்னுடைய எல்லா அலுவலரையும் நிறுத்தி வைத்தார் என்றால் நம்மை போன்ற சாதாரணர்கள் படிக்கலாம் அல்லவா? படிப்பதை ஒரு பழக்கமாக அல்ல, ஒரு கலாச்சாரமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். படிப்பது மெல்ல மெல்ல அணிச்சி செயலாக ஆக வேண்டும். மெல்ல மெல்ல மனித வாழ்க்கை இடங்களை சேமிக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படும். ஒரு வீட்டில் ஒரு என்னுடைய மாடியில் நூலகம் இருக்கிறது. என்னுடைய படுக்கை அறையை விட 1.5 மடங்கு பெரியது. நான் புத்தகங்களோடு வளர்ந்தவன், அதனால் அவ்வளவு பெரிய நூலகத்தை வைத்திருக்கிறேன். என் மகனுக்கு அது தேவையில்லை என்று கருதுகிறான். ஏனென்றால் அவனுடைய நூலகம் அவனுடைய உள்ளங்கையில் இருக்கிறது. நூலகம் எந்த வடிவத்தில் இருக்க வேண்டும் என்றில்லை, இருக்க வேண்டும், அப்புறம் அதை படிக்க வேண்டும், அவ்வளவுதான். ஒட்டுமொத்த தமிழ் இலக்கியத்தை ஒரு 3 புள்ளிக்குள் அடக்கக்கூடிய காலம் வந்து விட்டதல்லவா? அவ்வளவுதான். நூலகம் இருந்த இடத்தை, நூல்கள் இருந்த இடத்தை அது சேர்த்து ஆக்கிரமித்துக் கொள்ளும். எனவே எதிர்காலத்தில் வடிவங்கள் மாறலாம், வாழ்வியல் மாறிவிடக்கூடாது என்பது மட்டும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு நாம் படிக்கக்கூடிய வடிவத்தை மாற்றிவிடலாமே தவிர முதலில் படி. குறுந்தொகையை நீங்கள் பனை ஓலையில் படித்தால் என்ன, காகிதத்தில் படித்தால் என்ன, இணையதளத்தில் படித்தால் என்ன, படிப்பு தான். குறுந்தொகை வாகனத்தை மாற்றிக்கொள்ளுமே தவிர தன் வார்த்தைகளை மாற்றிக்கொள்ளாது. அறிவுரை என்ற சொல்லை நான் பெரும்பாலும் தவிர்க்கிறேன். அறிவுரை சொல்லக்கூடிய இடத்தில் நான் இருப்பதாக நினைக்கவில்லை. ஏனென்றால் யாருடைய அறிவுரையும் கேட்காமல் வளர்ந்தவன் நான். அதனால் யாருக்கும் அறிவுரை சொல்வதை நான் ஒரு பெரிய ஒரு கடமையாக கருதுவதில்லை. என் அனுபவத்தை வேண்டுமானால் சொல்லலாம். இளைஞர்களுக்கு என் அனுபவம், பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பொழுதே நீங்கள் பாடத்திட்டத்திற்கு வெளியே படித்து பழகுங்கள். நான் பழகிறேன். கல்லூரியில் படிக்கிற போது தேர்வுக்கு படிக்கிற நேரத்தில் தேர்வு அல்லாத நூல்களை தேடி படியுங்கள். ஒரு மாணவன் எந்த பொருள் குறித்து படிக்கிறானோ அதை கல்லூரியில் படித்துவிட்டு அந்த பொருளுக்கு மாறுபட்ட பொருளை வெளியே படிக்க வேண்டும். அறிவியல் மாணவன் வெளியே பிலாசபி படிக்கணும், பிலாசபி மாணவன் அறிவியல் படிக்கணும் வெளியே. அது பாடத்துக்கு, இது வாழ்வுக்கு. இப்படி முழுமை செய்யவில்லை என்றால் ஒரு முழுமையான மனிதனை நாம் தயாரிக்க முடியாது. பாடத்திட்டத்தினுடைய நகல்களாகவே மாணவர்கள் தயாரிக்கப்பட்டு விடுவார்கள். சார், இப்போ தமிழ் சினிமாவுக்கும் இலக்கியத்துக்கும் ஒரு கேப் இருக்குது, அது என்னைக்கும் ஒரு பாலமாக நீங்கள் இருக்கலாம். இந்த கேள்வியை நான் திருப்பி சொல்கிறவர் கேட்ட கேள்வி முக்கியமான கேள்வி. தமிழ் திரைப்படத்திற்கும் இலக்கியத்திற்கும் ஓர் இடைவெளி விழுந்து விட்டதே, அந்த இடைவெளியை இணைக்கிற பாலமாக நீங்கள் திகழலாமே என்று அவர் கேட்கிறார். நான் பாலமாக இல்லாவிட்டாலும் கூட ஒரு சின்ன மூங்கிலாக திகழ்கிறேன் என்று நான் நம்புகிறேன். பாலம் என்பது எல்லோரும் கூடி கட்டுவது, நான் மட்டும் கட்டுவதல்ல. திரைத்துறையில் இலக்கியத்துக்கு அது இடைவெளி ஏன் வந்தது என்று கேட்டால், வணிக சினிமா இலக்கியத்தை தள்ளி வைக்கிறது, வர்த்தக சினிமா சுத்தக்கலைக்கு விரோதமாக இருக்கிறது. ஆனாலும் கூட எல்லா காலத்திலும் நல்ல முயற்சிகள் நடந்து கொண்டே வந்திருக்கின்றன, நடந்து கொண்டும் இருக்கின்றன. இதில் மாற்றமே இல்லை. நீங்கள் தில்லானா மோகனாம்பாள் படமாக்கப்பட்டது ஒரு நாவல், திரைப்படமானது. யாருக்காக எழுதான் நாவல் திரைப்படமானது. சில நேரங்களில் சில மனிதர்கள் நாவல் திரைப்படமானது. என்னுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் திரைப்படமாவதற்கு 3 நிறுவனங்கள் முயன்றன. அதில் எனக்கு சில உடன்பாடுகள் இல்லை. தண்ணீர் தேசம் தொடங்கி நின்று போனது. கருவாச்சி காவியத்தை ஒரு பிரபல தயாரிப்பு நிறுவனமும் ஒரு பிரபல இயக்குனரும் விரும்பி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் படமாக்க வேண்டும் என்று. அதில் எனக்கு என்ன சிக்கல் என்றால், அந்த படம் வெற்றி பெறும் என்று நம்புகிறேன், வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறேன். என் காலத்திலேயே அந்த நாவலின் திரை வடிவங்கள் தோற்று போனால் என் நாவலுக்கு இழுக்கு, அது என் காலத்திற்கு பிறகு நிகழட்டும் என்று விட்டு வைத்திருக்கிறேன். ஆனால் இலக்கியத்தை நோக்கி சினிமாவை திருப்புவதற்கும் இலக்கியத்தை சினிமாவுக்குள் பாய்ச்சுவதற்குமான முயற்சிகள் என்றும் குறையவில்லை. எவ்வளவு பாட்டு பண்ணியிருக்கோம்,
சங்க இலக்கியத்தின் மொழியை நீங்கள் திரைப்படத்தில் கேட்டிருக்க முடியுமா? நறுமுகையே சங்க இலக்கிய மொழி. உலக இலக்கியத்தினுடைய நல்ல விஷயங்களை எல்லாம் தமிழ் பாட்டில் செய்திருக்கிறோம். இந்தியாவில் சிறந்த திரைப்பாட்டு மொழி தமிழில்தான் இருக்கிறது என்று மத்திய அரசு 6 முறை அங்கீகரித்திருக்கிறது. மற்ற மொழிகளை விட தமிழ் ஒருபடி முன்னே நிற்கிறது. அதனால் மற்ற மொழிகள் தாழ்ந்தது என்று நான் கருதவில்லை. ஆனால் தமிழ் மேம்பட்டு இருக்கிறது என்பதை மத்திய அரசு ஒப்புக்கொண்டிருக்கிறது. இதுதான் இலக்கியத்துக்கு திரைப்படத்தில் நான் செய்த மிகச்சிறிய பணி. தமிழ் இலக்கியங்களே கம்மியாக, அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, தமிழ் பேசுகிற பழக்கமே தமிழர்கள் மத்தியில் குறைந்து போயிற்று என்ற ஆதங்கத்தை நீங்கள் வேறு வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறீர்கள். உங்கள் ஆதங்கத்தை நான் புரிந்து கொள்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்களெல்லாம் தமிழ் வழியில் கல்வி கற்றவர்கள் பள்ளி இறுதி வரைக்கும். எனக்கு ஆங்கிலம் ஒரு பாடம், இன்னைக்கு தமிழ் தான் ஒரு பாடம். அதுவும் இல்லை பல பள்ளிகளில். எவ்வளவு பெரிய அவலம்! இந்த நேரத்தில் நான் இந்திய அரசமைப்பையே நான் பார்த்து வேதனைப்படுகிறேன். இதற்கு விரோதமாக இந்திய அரசமைப்பு இருக்க முடியுமா? மாநில மொழிகளை நீ கட்டாயமாக படித்தாக வேண்டும், மாநில மொழியில்தான் தேர்வு எழுத வேண்டும் என்பதை இந்தியாவின் எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? இனக்குழு கலாச்சாரம் பிறகு எப்படி இருக்கும்? தாய்மொழி என்று எப்படி இருக்கும்? உலகமயமாதல் என்ற பெரும் பூதம் முதலில் சிறிய வணிகர்களை தின்றது, பிரதேச கலாச்சாரத்தை அழித்தது. அடுத்து உலகமயமாதல் என்ற வணிக பெரும்பூதம் தின்னப்போவது மொழிகளை தின்று ஏப்பம் விட்டு விட்டால் எல்லாம் அவங்க சந்தை தயாராகிடும். உலகம் முழுக்க ஒரே வணிகம், ஒரே மொழியை கொண்டு வர வேண்டும் என்று வர்த்தக சூதாடிகள் கருதுகிறார்கள். இதற்கு நாம் பலியாகிவிடக்கூடாது. இன்னைக்கு சென்னையில் படிக்கிற மாணவர்கள் பலருக்கு, தமிழை ஒரு பாடமாகவே படித்தவர்களுக்கு, பள்ளியை விட்டு வெளியே வந்த பிறகு சொந்தத்தில் ஒரு விடுமுறை விண்ணப்பம் எழுத தெரிந்தவர்கள் எத்தனை பேர்? இந்த கேள்விக்கு நான் இந்த கேள்வியை எங்கள் மாணவ செல்வங்களின் அறிவை குறைத்து மதிப்பிட்டதாக நீங்கள் யாரும் கருதிவிட வேண்டாம். அவர்கள் அறிவின் மீது எனக்கு நம்பிக்கையும் மதிப்பும் இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு உரிய பயிற்சி எங்கே? பத்திரிகைகளில் ப்ரூஃப் பார்க்க ஆள் இல்லை. புதிய தலைமுறையில் பொள்ளாச்சின்னு எழுதி கொடுத்தா புள்ளத்தாச்சின்னு அடிக்கிறான், டைப் பண்ணுறான். ப்ரூஃப் பார்க்க ஆள் இல்லை பத்திரிகைக்கு. அப்புறம் பள்ளிகளில் தமிழ் கட்டாயம் என்ற நிலையை உண்டாக்கினால் தான் தம்பி நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் இருக்கும். இல்லைன்னா என்னவோ ஆங்கிலம் படித்தவர்கள் பூரா உலகத்தை ஆழ்வதாகவும் தாய்மொழியில் படித்தவர்கள் எல்லாம் புதைந்து போனதாகவும் ஒரு கருத்து இருக்கிறதே. இந்தியாவில் ஆங்கிலம் படித்தவர்களில் வேலை இல்லாமல் இருக்கிற எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? ஆங்கில வழி கல்வியில் படித்து 27 லட்சம் பேர் பதிவு பண்ணிட்டு சும்மா இருக்கிறாங்கன்னு சொல்லுகிறார்களே, உண்மையா பொய்யா? அப்போது நீங்கள் தாய்மொழி வழி கல்வியில் படித்தால் வேலை கிடைக்காது, ஆங்கிலம் படித்தால் கிடைக்கும். கிடைச்சிருச்சா சொல்லுங்கள். தாய்மொழி வழி கல்வியை ஊக்குவித்து தமிழ்நாட்டில் தாய் வழியில் கல்வி பயின்றவர்களுக்கு முன்னுரிமை என்கிற நிலையை உண்டாக்கினால்தான் நமக்கு வாழ்வியல் சிறக்கும். நான் சொல்ல போகிறேன், தொழில்நுட்ப கல்லூரிகளின் சேர்ப்புக்கு கூட தமிழ் மொழி பாடத்தை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பது என் எண்ணம். ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லை எனக்கு தெரியாது. அப்படி ஒரு முறையை கொண்டு வாங்க. இல்லைன்னா தாய்மொழியை காப்பாற்ற, தமிழ் மொழியை அல்ல தாய்மொழியை இந்தியாவில் காப்பாற்ற முடியாது. அந்த கேள்வி முக்கியமான கேள்வியாக நான் நினைக்கிறேன். வெளிநாடுகள் தான் டெக்னாலஜி வந்தாலும் எழுத்தாளர்களுக்கு ஒரு தனி மரியாதை, அந்த மரியாதை ஒரு பொருளாதார ரீதியாகவும் இன்னொரு ரீதியாகவும் இங்கே தமிழ்நாட்டில் மேல்நாடுகளில் ஒரு நல்ல புத்தகம் வெளிவந்தவுடன் ஒரு 10 லட்சம் பிரதிகள் நல்ல புத்தகங்கள் விற்று விடுகின்றன. அதுக்கு முக்கியமான காரணம் ஆங்கிலம் உலகம் முழுக்க வாசகர்களை கொண்டிருக்கிறது என்பது ஒரு முக்கியமான காரணம். வாசிக்கிற பழக்கத்தை ஊக்குவிக்கிறார்கள் என்பது ஒரு முக்கியமான காரணம். இதெல்லாம் இருக்குது. தமிழில் அப்படி பார்த்தால் கூட 184 நாடுகளில் இலங்கை தமிழர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் கருதி கொண்டால் 7.5 கோடிக்கு மேல் தமிழர்கள் உலகம் முழுக்க திகழ்கிறார்கள். 7.5 கோடி மக்கள் தொகை கொண்ட தமிழ் இனத்தில் ஒரு 1000 புத்தகங்கள் விற்பதற்கு 5 ஆண்டுகள் ஆவது ஏன்? நல்ல ஊடகங்கள் வேணும், நூலகங்கள் புத்தகங்களை வாங்கணும். வாசகர்களை எழுத்தாளர்களை ஊக்குவிப்பதற்கு நூலகங்கள் தமிழ்நாட்டில் எத்தனை நூலகங்கள் உண்டு என்று கணக்கு போட்டுதான். ஒரு நூலகத்துக்கு 2 பிரதிகள் வாங்குங்க. எல்லா தனியார் கல்லூரிகளும் படைப்பாளிகள் புத்தகத்தை வாங்குங்க.
பொறியியல் கல்லூரிகள் வாங்குங்கள். எனக்கு திரைப்படத்துறையில் ஒரு ஊட்டம் இருப்பதனாலும் மக்களுக்கு நான் தெரிந்தவர் என்பதனாலும் என் பெயர் தமிழர்களுக்கு மத்தியில் கொஞ்சம் புழங்கிக் கொண்டே இருப்பதனாலும் எனக்கு மட்டும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இப்போ சிறுகதைகள் வெளியிட்டோம் கடந்த அக்டோபர் மாதம். இன்றைக்கு புத்தக காட்சியில் அவருடைய 12வது பதிப்பு உங்களுக்கு கிடைக்கிறது. இதுவரைக்கும் என்னுடைய படைப்புகள் மட்டும் 23 லட்சம் பிரதிகள் தமிழர்கள் வாங்கியிருக்கிறார்கள். வைரமுத்துவை விட சிறந்த படைப்பாளிகள் தமிழில் இருப்பதாக நான் நினைக்கிறேன். ஏன் வாங்கலை? வாங்கி படைப்பாளிகளை தமிழர்கள் ஆதரிக்க வேண்டும். சினி உலகம் எனி டைம் சினிமா. அட்டகத்தி வந்து ஆடியோ லான்ச் ஆகி 7 மாதத்துக்கு அப்புறம் படம் ரிலீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு நாள் குத்தம் அதே மாதிரி தான் நினைக்கிறேன்.